பார்ப்போமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரமுள்ள இயேசுவே, இந்த அருமையான வேளைக்காமக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம். உம்முடைய வல்லமையான கரம் எங்கள் மத்தியில் இறங்கி கிரியை செய்யும் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் இறங்குவதாக. ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய உள்ளத்தையும் தொடுவீராக. கலங்கி கொண்டிருக்கிற இந்த உலகத்துக்கும் உள்ளத்தில் கலங்கி கொண்டிருக்கிற மக்களுக்கும் இது ஆசீர்வாதமான வார்த்தைகளாய் அமையும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்கும் பொழுது, அருள்நாதர் இயேசு 40 நாள் உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் தம்முடைய சீடர்களோடு இருந்தார். சீஷர்களோடு பழகி தான் உயிரோடு எழும்பி வந்தார் என்பதை நிரூபித்து காண்பிக்கிறார். அவர் பல விதத்திலும் பூட்டப்பட்ட கதவுக்குள்ளே அவர் உள்ளே வந்து அவர்களுக்கு நிரூபித்து காண்பிக்கிறார். கரை ஓரத்திலும் பல இடங்களிலும் அவர்களோடு பேச ஆரம்பிக்கிறார். ஆனால் கடைசியாக அவர் இந்த உலகத்தில் இருந்து பரலோகத்துக்கு தன் சிங்காசனத்துக்கு அவர் போய் கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்தை பாருங்கள். 9ஆம் வசனத்தை, இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். பாருங்க, அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் எல்லாருக்கும் முன்பாக, அனைவருக்கும் முன்பாக அவர் எடுத்து கொள்ளப்பட்டார். அங்கே கூடியிருந்த மக்கள் அனைவரும் அது பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். உயிர்த்தெழுந்த பிறகு அவரை கல்லறைக்கு சென்ற அந்த தூதன் சொல்லுகிறான், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்கிறாரு, நான் மரித்த பிறகு உங்களுக்கு முன்னே நான் கலிலேயாவுக்கு போவேன். அந்த இடத்துல அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் முன்பாக அந்த இடத்துல இறங்குகிறதை பார்க்கிறோம். குறிப்பாக 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 15ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்தை பாருங்க. அதன் பின்பு 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையிலே தரிசனமானார். பாருங்க, அந்த இடத்துல அவர் டேக் ஆஃப் ஆகும் போது 12 சீஷர்கள் அங்கே நிற்கிறாங்க. பல கர்த்தருடைய தாசர்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதோடு கூட எத்தனை பேர்? 500 பேர். ஹல்லேலூயா. இப்போல்லாம் பணத்தை கொடுத்து தான் கூட்டம் கூடுறாங்க. ஆனால் அவர் அந்த மக்கள் தானாகவே நிற்கிறார்கள். அவரை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன ஆகுமோ. அவருக்கு முன்பாக அவர் மேலே செல்கிறதை அவர்கள் காண்கிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்களே நின்று. பாருங்க, அவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள், பரலோகத்துக்கு போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் பாருங்க, அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் எல்லாரும் சீஷர்கள் 12 பேரும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு பாருங்க. எல்லாரும் அவர் வானத்துக்கு நேராக அவரை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் அப்படியே பூமியிலிருந்து அவர் ஏறெடுக்கப்பட்டு பரலோகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். இது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அந்த 11ஆம் வசனம், அடுத்த வசனத்தை பாருங்க. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இது ஒரு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். கலிலேயாக மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? இயற்கையான தன்னுடையோடு கூட இருந்த ஒரு குரு, 3 ஆண்டுகள் கூட பழகினவர், திடீரென்று தங்களை விட்டு போய் கொண்டிருக்கிறார். அவர் அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கிறாரு. இன்னும் அவங்க கண்ணெல்லாம் மேலே தான் இருக்கு. மேகங்கள் மூடி விட்டது. அந்த நேரத்தில் அந்த சீஷர்களுக்கு, அவர்கள் எல்லாருக்கும் அந்த தேவதூதன் என்ன சொல்கிறார்? கலிலேயா மனிதர்களே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? அவர் உங்கள் மத்தியிலிருந்து எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்பி வருவார். அவருடைய வருகை சமீபம்.
கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகை எந்த நேரத்திலும் இருக்கும், எந்த வேளையிலும் இருக்கும். அவர் இந்த பூமியில் இருந்து கிழக்கு வாசல் வழியாக வந்தார், அதே கிழக்கு வாசலாக சென்றார். ஆனால் அன்று முதல் இன்று வரைக்கும் கிழக்கு வாசல் மூடி கிடக்கிறது. எவனும் திறந்தெல்லாம் பார்த்துட்டான், ஒருத்தன முடியாது. அது மூடினது தான். கடந்த 2 வாரமாக அது திறக்க ஆரம்பிச்சிருக்கு. 2 வாரமாக அது திறக்க ஆரம்பிச்சிருக்கிறது. எல்லா விஞ்ஞானிகளுக்கு ஒன்றுமே ஓடலை. என்னப்பா இவ்வளோ ட்ரை பண்ண ஒன்றும் திறக்கலை, இப்போ திறக்கிறதே அப்படின்னாங்க. ஆனால் இப்போ கர்த்தருடைய வருகை ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறது, மிக நெருக்கத்தில் இருக்கிறது. எந்த நேரத்திலும் இருக்கும். கலிலியா மனிதர்களே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்கள் மத்தியிலிருந்து அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் திரும்பி வருவார். அருள்நாதர் இயேசு திரும்பி வரும்பொழுது உலகம் முழுவதும் உள்ள மக்கள், உலகத்தில் உள்ள எல்லா பட்டி தொட்டியில் இருக்கிறவர்களும் தீவுகளும் எல்லா நாடுகளில் உள்ள மக்கள் ஒரே நேரத்தில் அவரை பார்ப்பார்கள். அதுதான் சிறந்த காரியமாக இருக்கு. இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது ஒரே நேரத்தில் அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் தான் அவரை பார்க்க போகிறோம். அல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், அண்ட சராசரங்களையும் படைத்தவர். அவர் அந்த நேரத்தில் அவர் பூமிக்கு இறங்கி வரும் பொழுது நம்ம எந்த நாட்டுக்கு ஃபோன் அடித்து கேட்டாலும் இப்போ எங்களுக்கும் 6 மணி தான், உங்களுக்கு தான் 6 மணி தான், எல்லாருக்கும் வித்தியாசம் இல்லை. அவர் சர்வ மகிமை உள்ளவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். திரும்பியும் வரப்போகிற நேரம் நெருங்கி விட்டது. அவருடைய வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். ஒன்று மட்டும் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்பி வருவார். ஹல்லேலூயா! அவர் எப்படி மேலே போனாரோ அப்படியே திரும்பி வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். வருகைக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். எவ்வளோ பேரின்ப பாக்கியம் தெரியுமா? அவருடைய வருகைக்கு நாம் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி கிறிஸ்தவ உலகமே என் அப்பன் இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் கடைசி காலத்திலே கள்ள தீர்க்கதரிசிகள் கிறிஸ்துகள் எழும்புவார்கள், அநேகரை வஞ்சிப்பார்கள். அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார், அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று புறப்பட்டு போகாதீர்கள் என்று சொன்னார். அவருடைய நினையாத நேரத்தில் அவர் வரப்போகிறார். அருள்நாதர் இயேசுனுடைய வருகைக்காக உலகம் முழுவதும் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் காத்து கொண்டு இருக்கிறார்கள், துடித்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரு வாஞ்சை, அப்பன் இயேசு வரப்போகிற நேரம். அந்த சீஷர்களை நான் பார்க்கும் பொழுது வானத்தை எப்படி இருந்தாங்கன்னா, அவர் மேலே போக போக வானத்தை அண்ணாந்து பார்த்தார்கள். சீஷர்கள்லாம் அப்படியே வானத்தை நோக்கி அப்படியே மேலே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஐயா போகிறார், மேலே போகிறார் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதை நான் நினைக்கும் போது என்னுடைய பழைய நினைவு சற்று என் முன்பாக வந்து நின்றது. காத்தாடி விடும் பொழுது அப்படியே விட்டுட்டே இருப்போம். அடுத்த காத்தாடியை கட் பண்ணுற இதோட கூட நம்ம எப்படி அந்த அப்படியே வானத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவோடு இருந்து அடுத்த காத்தாடியை வெட்டுற மாதிரி இருக்கும். வானத்தை அண்ணாந்து பார்க்குற அனுபவம். இப்போ எங்கேயும் காத்தாடி விடுற மாதிரி யாரும் இல்லை, இப்போ ஒருத்தரும் கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் நினச்சி பார்க்கும்போது தான் யோசித்தேன், வானத்தை அண்ணாந்து பார்க்கிற அனுபவம். எந்த நேரமும் எந்த வேளையும் எந்த காரியமும் உடனடியாக நடக்கும். எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் எதுவானாலும் நடக்கும். வேதாகமத்தை நாம் பற்றி பிடிக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் திரும்பி வருவார். எனவே தான் நாம் வானத்தை நோக்கி பார்க்க வேண்டும். எப்படி அருள்நாதர் இயேசு வருவார்? மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் நாம் அடையாளங்களை பார்க்கும் பொழுது யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுவீர்கள். முடிவு உடனே வராது. ஆனால் கடந்த சில 3 நாட்களாக நடந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது மிக அபாயமான நிலைமைக்கு வந்து விட்டது. ஈரான் இஸ்ரேல் யுத்தம் உச்சகட்டத்துக்கு வந்து விட்டது. இன்று காலை செய்தித்தாளில் என்ன போட்டிருக்காங்கன்னா, எந்த ஒரு நாடும் இந்த 2 நாட்டுக்குள்ளே சமாதானத்துக்கு உடன்படிக்கை வரவே முடியாது. நோ டிப்ளமேட்டிக் டைஸ், நத்திங். ஒத்தரம் பக்கத்தில் வர முடியாது. ஏன்னா 2 பேரும் உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க. இது எந்த லெவலுக்கும் போகும்.
எந்த மாதிரி போனாலும் சரி, உலகம் முழுவதும் இந்த நாட்டுக்கு விரோதமாக வருவார்கள். வேதாகமத்தின்படி பூமியில் உள்ள சகல இராணுவங்களும் எருசலேமுக்கு விரோதமாக வரப்போகிற நேரம் நாள் நெருங்கிவிட்டது. எல்லா நாடுகளும் எருசலேமை சுற்றி வளைத்து கொள்கிற நேரம் வந்துவிட்டது. அப்பொழுது அருள்நாதர் இயேசு வந்து யுத்தம் செய்வார். அல்லேலூயா! எவ்வளோ பெரிய அந்த நாளை நாங்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வருகை நெருங்கி விட்டது. ஆனால் அருமையானவர்களே, நாம் என்ன வந்தாலும் சரி, வானத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டும். அவர் வரும் பொழுது அவரை பார்க்க போகிறோம். ஆனால் அவர் வருவதற்கு முன்பாகவே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள், அவருக்குள், கர்த்தருக்குள், ஆண்டவருக்குள் ஜீவிக்கிற பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இரகசிய வருகை. அந்த நேரத்தில் அவர் கர்த்தருக்குள் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதனால தான் ஆமோஸ் 4:12 சொல்கிறது, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, ஜாக்கிரதையாக இரு. எதற்கு ஆலயத்துக்கு வருகிறோம்? வசனத்தை கேட்க, நம்மை ஆயத்தப்படுத்த, நம்மை தகுதிப்படுத்த, நாம் கர்த்தருக்குள் வளர்ச்சி அடைவதற்காக, கர்த்தருக்குள் நிலைத்திருப்பதற்காக இங்கே தேடி வருகிறோம், ஓடி வருகிறோம். எவ்வளோ பேரின்ப பாக்கியமாக இருக்கிறது பாருங்கள். உலகத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. என் அப்பன் இயேசு வரப்போற நேரம் காத்து கொண்டு இருக்கிறார். வெளிப்படுத்தல் 22 கடைசி வசனம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசு வரும். பாருங்க, முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார் பார்த்தீங்களா? பரிசுத்த வேதாகமம் கடைசி வசனம், சீக்கிரமாய் வருகிறேன். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். அவர் வருவது உண்மை, வருவது சத்தியம், வருவது ஒருத்தரம் மாற்றுக்கிறது கிடையாது. உலகம் முழுவதும் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம் அப்பன் இயேசுனுடைய வருகை. அதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அவர் பூமிக்கு இறங்கி வர நேரம் நெருங்கி விட்டது. அவர் எந்த இடத்திலிருந்து அவர் மேலே சென்றாரோ, கடைசியாக அந்த உலைமலையிலிருந்து எந்த ஸ்பாட்ல இருந்து அவர் பரத்துக்கு ஏறி போனாரோ அதே இடத்துல வந்து திருப்பி லேண்ட் ஆக போகிறார். த சேம் ஸ்பாட். அவர் எந்த விதமான இதுவும் கிடையாது. அவர் இறங்குவார். அங்கே இறங்கின உடனே அவர் நேராக போய் எருசலேம் நகரத்துக்கு கிழக்கு வாசல் வழியாக உட்பிரவேசிக்க போகிறார். ஐயா வர்றதுக்கு முந்தி இப்போ வாசலும் கூட திறக்க ஆரம்பிச்சிது. எவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக இருக்குது பாருங்கள். நம் ஆண்டவராக இயேசுனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். எந்த வேளையிலும் அவர் வருவார், எந்த நேரத்திலும் அவர் வருவார். அவருடைய வருகை என்பது உறுதி. கர்த்தருடைய வருகை என்பது சத்தியம். இது ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஒவ்வொரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் வணங்குகிற நம் தேவன் சீக்கிரமாய் உலகத்தில் இறங்கி வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். அவர் என்றைக்கு வருவாரோ என்றல்ல, அவர் வருகிற நேரம் நெருங்கி விட்டது, மிக சமீபமாய் இருக்கிறது. இனி வருடங்கள் அல்ல, இனி சில எந்த நேரமும் நடக்கும், எந்த வேளையிலும் சம்பவிக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். என் ஆத்துமா கர்த்தருக்குள் இருக்கிறதா? நான் கர்த்தருக்குள் ஜீவிக்கிறேனா? நான் கர்த்தருக்குள் என் ஆவி இணைந்திருக்கிறதா? கர்த்தருக்குள் நான் இருக்கிறேனா? அது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எந்த வேளையிலும் என் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அந்த ஆண்டவர் சொன்ன காரியத்தை, அந்த தூதர்கள் அறிவித்த காரியத்தை, கலிலேயா மனிதர்களை ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்கள் மத்தியிலிருந்து அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ திரும்பியும் வருவார். அந்த வார்த்தையின்படி ஐயா திரும்பியும் வரப்போகிற நேரம் மிக நெருக்கத்தில் இருக்கிறது. எனவே தான் கர்த்தருடைய பிள்ளைகள் உலகம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் கர்த்தரை துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறார்கள். உலகம் முழுவதும் அவருடைய வார்த்தை பரவிக்கொண்டே இருக்கிறது. மத்தேயு 24:14 வாசி தம்பி. ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும்.
அப்பொழுது முடிவு வரும். பூலோகம் எங்கும் உள்ள சகல மக்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். எல்லா இடங்களிலும், அனைத்து பட்டி தொட்டிகளிலும், எல்லா நாடுகளிலும், எல்லாருடைய கையிலையும் மொபைல் இருக்கு. அவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கர்த்தருடைய வசனங்கள் ஒலித்து கொண்டே இருக்கிறது. சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் எல்லா இடத்திலும். அப்பொழுது முடிவு வரும். அந்த நெருங்கி விட்ட நேரம் வந்து விட்டது. இன்று எந்த நாடுலையும் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது, கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லா இடத்திலையும் கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு பரவி கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும், மத்திய கிழக்கு நாடில் உள்ள சவுதி அரபு நாடுகளில் உட்பட எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு சுவிசேஷம் மின்னல் வேகத்தில் பரவி கொண்டிருக்கிறது. யாவருக்கும் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறார்கள், தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வருகை மிக நெருக்கமாய் இருக்கிறது. எவ்வளோ பேரின்ப பாக்கியமாக இருக்கு பாருங்க. எந்த ஆண்டிலும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு மிகவும் அபாயமான ஆண்டு. இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து விபத்துகள், ஆபத்துகள், யுத்தங்கள், அழிவுகள், சீரழிவுகள், பேரழிவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கடைசி மணி நேரத்தில் நாம் இருக்கிறோம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஒரு பள்ளி மாணவ மாணவி, கல்லூரி மாணவ மாணவி பரீட்சை, அரசு தேர்வு நெருங்க 24 மணி நேரம் புத்தகத்தோடு இருப்பார். இந்த கேள்வி வந்து விட்டால் என்ன பண்ணுறது, இந்த கேள்வி இப்படி வந்து விட்டால் என்றது எல்லா கேள்விக்கும் சரியான விடைகளை அவன் மனப்பாடம் செய்து ஆயத்தமாக இருப்பான். ஒரு பள்ளி மாணவ மாணவிக்கு அந்த ஒரு விதமான கரிசனை இருந்தால் நமக்கு எப்படி இருக்க வேண்டும்? இவன் தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். 10 கன்னிகள், எந்த கரைபடாத கன்னிகள். ஆனால் 5 பேர் புத்தி உள்ள கன்னி, 5 பேர் புத்தி இல்லாத கன்னி. அதோடு நான் இப்போ சென்னை தமிழில் சொன்னால், புத்தி இல்லாத கன்னி என்று சொல்கிறத விட மண்டையில் மூளை இல்லாத பொம்பளை பிள்ளைகள் கரெக்டாக சரியாக இருக்கும். இந்த 5 பேர் ரெடியாக இருந்தாங்க, போயிட்டாங்க. 5 பேர் கடைசி நேரத்தில் உன்னை அறியேன்னு என்று சொன்னால் எவ்வளோ வேதனையாக இருக்கும் தெரியுமா? கடைசி வரைக்கும் கன்னியாய் இருந்து பழுதற்ற வாழ்க்கையை நடத்தி அந்த இடத்துல அந்த நேரத்தில் உனக்கு அனுமதி இல்லைன்னா எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்குது. கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவனை சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். எந்த நேரம் எந்த வேளை தெரியாது. கர்த்தருடைய வருகை நெருங்கி விட்டது. உலக காரியங்கள், சம்பவங்கள் எல்லாம் அவருடைய வருகைக்கு அறிகுறிகள் நெருங்கி விட்டது. நாம் ஆயத்தமாக இருப்போமாக. நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வதிகாரமுள்ள இயேசுவே, இந்த அருமையான வேலைக்காமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வல்லமையான கரம் எங்கள் மத்தியிலே இறங்கி கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அந்த தூதர்கள் அந்த சொன்னது வார்த்தையை ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்பி வருவார். உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை சீர்படுத்தும், எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆயத்தப்படுத்தும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படும் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வல்லமையான கரம் எங்கள் மத்தியில் இறங்குவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.